அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாகவும் ஓய்வு நாளுக்கு உண்டான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆமென். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். பக்கத்தில் கைகளை பிடித்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறது ஒரு சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை அறிந்து கொள்ளும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் பரிசுத்த ஆவியனுடைய வழி நடத்துதலோடும் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நம் மலை பிரசங்கத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கர்த்தர் இந்த மலை பிரசங்கத்தினுடைய தொடக்கத்திலே அவர் இப்படியாய் சொன்னார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அவருடைய பிரசங்கத்தினுடைய முதல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா ஆவியில் எளிமை. அந்த காரியங்களை குறித்து நம்ம கடந்த நாட்களிலே பார்த்தோம். எந்த ஒரு மனிதன் ஆவியிலே எளிமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறானோ, கர்த்தராகிய தேவனையே 100க்கு 100 சார்ந்து தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாராமல் இருக்கிறானோ, அவனுக்கு கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை ஈவாக கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை தொடர்ந்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன அடைவார்களாம்? ஆறுதல் அடைவார்கள். பக்கத்தில் கைகளை பிடித்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். ஆமீன். இந்த உலகத்தில் அநேக மக்கள் வாழுகிறார்கள் அல்லவா? அது மாத்திரமல்ல, சொல்ல போனா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு துயரத்தோடு கூட தான் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆமீன். பிறந்த சின்ன குழந்தையிலிருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் நம்ம கேட்டோம்னா அவர்களிடத்தில் இருக்கிற துயரங்களை அவங்க சொல்லுகிறத நம்மளால கேட்க முடியும். ஆமீன். சின்ன குழந்தைங்க கூட துயரப்படும். ஆமீன். பெரிய வயதானவர்கள் கூட என்ன பண்ணுவாங்க? வாழ்க்கையில நல்ல அனுபவம் மிக்கவர்கள் கூட அனுதினமும் துயரப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம கேட்கலாம், ஏன் பாஸ்டர் நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டேன், இயேசுதான் எனக்கு எல்லாம், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஏன் துயரம், ஆனாலும் என் வாழ்க்கையில ஏன் உபத்திரவம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அந்த உபத்திரவம் இல்லைன்னா நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம். ஆமாவா இல்லையா? நம்ம ஃப்ரீயா நம்ம கேட்டதெல்லாம் நம்ம கண் முன்னாடி வந்துட்டுன்னா நம்ம ஆண்டவரை தேடுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிற ஒரு அனுபவத்தை உடையவர். அவர் கேரித் ஆற்றங்கரையிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தன்னை ஒளித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் ஆமென் பகல்லையும் சாயந்தரமும் எலியாவை என்ன பண்ணினார்? காகத்தை கொண்டு அப்பத்தையும் இறைச்சி துண்டுகளையும் குறித்து போஷித்தார். மத்தியான வேளையில எலியாவுக்கு ஃபாஸ்டிங். அல்லேலூயா. அப்போ அனுதினமும் மத்தியான வேளையில ஃபாஸ்டிங் இருக்கிறார். காலையில காக்கா வருது, அப்பத்தையும் ரொட்டி மாம்சத்தையும் கொடுக்குது. அதே போல சாயந்தரம் வருது, அப்பத்தையும் மாம்சத்தையும் கொடுக்குது. அது சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தார். ஆமீன். மத்தியான வேளையில ஆண்டவரை நோக்கி துதித்து கொண்டிருந்தார். தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீர் அதை எடுத்து குடித்து கொண்டிருந்தார். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் பார்த்தார், இந்த எலியா உண்மையாகவே என்னத்தான் பார்க்கறானா, இல்ல நான் அனுப்புற காகத்தை பார்க்கறானா? ஹல்லேலூயா. இந்த எலியா என்னத்தான் நம்புறானா, இல்ல இந்த காகத்தை நம்புறானா? ஆமீன். டைமை பார்க்கறான், 9 மணி ஆயிட்டோன்னு வானத்தை பார்க்கறான். அந்த வானத்தை பார்க்கறது என்ன பார்த்து ஆமீன் சொல்றானா, இல்ல அந்த காக்காவை பார்க்கறானா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வானத்தை பார்க்கிறோம், கர்த்தரை பார்க்கிறோம். கர்த்தரை தான் பார்க்கிறோமா, இல்ல கர்த்தர் வானத்தில் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா ஆமீன் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் ஆரம்பத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். ஆனா நாட்கள் போக போக வாட்சை பார்ப்பான், வானத்தை பார்ப்பான், வாட்சை பார்ப்பான், வானத்தை பார்ப்பான். உடனே ஆண்டவர் சொன்ன அந்த காக்காவை பார்த்து, நீ உன் வேலையை நிப்பாட்டிக்க, இனி எலியாவுக்கு நான் பாடம் கற்றுக் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்னைக்கெல்லாம் கர்த்தரை பார்க்கிறத விடுகிறோமோ அன்றைக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுப்பார். அல்லேலூயா. அந்த பாடத்தின் மூலியமாய் ஒரு சில துயரத்தின் ஊடாய் நீங்களும் நானும் கடந்து செல்ல அது ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆமென். அப்போ அனுதினமும் நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்தோம்னா துயரம் வரும், ஆனாலும் அந்த துயரத்திலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற துயரங்கள் விடுதலையாக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்க துயரத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், இவங்க கிட்ட வந்தா துயரம் தான் பார்த்து பயப்படணும்.
அல்லேலூயா. ஆமா, பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. உங்ககிட்ட வந்து அந்த பிரச்சனை தான் என்ன பண்ணணும், ஐயோ இவங்க கிட்ட போய் வந்துட்டேன்னு சொல்லிட்டு பயந்துடணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீங்களும் நான் என்ன பண்ணணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஒரு ஆமேன் சொல்ல கேட்கலாமா? ஆமேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆமேன். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்திலே துயரம் உண்டு. இப்போ இந்த பிரசங்க சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய மூளையில கூட ஏதாகிலும் ஒரு காரியத்தை குறித்து நீங்க புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. எக்ஸாம் எழுதுனேன், பாஸ் ஆக முடியுமா, அப்புறம் நாளைக்கு வேலைக்கு போகணுமே, மேனேஜர் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே, வீட்டுக்கு போனால் வீட்டம்மா என்ன சொல்லுன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய துயரங்கள். பிள்ளைகளை குறித்து பார்த்தோம்னா நாளைக்கு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணுமான்னு ஒரு விதமான துயரம். அப்போ ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எப்படித்தான் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள், துயரத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே துயரம் நீங்க கேட்காதீங்க, நான் சொல்லுவேன் உங்க பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் துயரம் உண்டு. அல்லேலூயா. ஒரு வயதான முதியவர் என்ன பண்ணினாரா, அவருடைய வாழ்க்கையில நிறைய போராட்டம். ஆமீன். ஒரு 7-8 போராட்டம் ஒரே டைம்ல வந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட நிறைய போராட்டத்தை அந்த முதியவர் சந்தித்து கொண்டு வந்தாராம். ஒரு நாள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போயிட்டு, ஆண்டவரே என்னுடைய போராட்டத்தினால என்ன செய்ய முடியல, சகித்து கொள்ள முடியல. ஆமீன். காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அனுதினமும் நான் போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டியதா இருக்குப்பா. என் போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அனுதினமும் கேட்டுக்கொண்டு இருந்தாராம். அந்த முதியரை போல யாராவது கேட்குறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமீன். உடனே ஆண்டவர் அந்த முதியவருடைய சத்தத்தை கேட்டு, ஓகே இந்த முதியவருக்கு ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். வருகிற குறிப்பிட்ட நாள், அந்த நாளில் ஒரு பேப்பரை எடுத்துக்க, அந்த பேப்பரில் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் லைனாக எழுது, ஒரு மஞ்சள் பையில் போட்டுட்டு சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த முதியவர்கிட்ட ஒரு ஆலோசனை கொடுத்தாராம். அல்லேலூயா. எங்கே வர சொன்னார்? ஆமா, சர்ச்சுக்கு வான்னு ஒரு ஆலோசனை கொடுத்தாராம். அதே போல அந்த முதியவர் என்ன பண்ணினாரா, ஒரு நல்ல பேப்பரை எடுத்து அவருடைய பிரச்சனைகள், அவங்க பொண்டாட்டி பிரச்சனை, அவங்களுடைய பிள்ளைங்க பிரச்சனை, பென்ஷன் பிரச்சனை, டென்ஷன் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் லைனா எழுதி ஒரு மஞ்சள் பைகளை போட்டுட்டு சந்தோஷத்தோடு என்ன பண்ணினாராம், சர்ச்சுக்கு வந்தார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்துட்டார். சர்ச்சுக்கு வந்து வாசலை பார்க்கும்போது சர்ச்சில் வாசலில் நிறைய செருப்பு இருக்கான். என்ன ஆண்டவர் என்ன தனியாக கூப்பிடுவார்னு பார்த்தா இத்தனை பேருக்கு மத்தியில் நான் எப்படி போராட முடியும், ஜெபத்தில் அழுத்துட்டேன்னா கஷ்டமாயிரும், எல்லாரும் பார்த்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தோடு உள்ள வராரு. உள்ள வரும்போது பார்த்தா எல்லாவனும் கையில் மஞ்சள் பை வச்சிருக்கான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எல்லாவனும் என்ன வச்சிருக்கிறான் கையில, மஞ்சள் பை வச்ச உடனே அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டு, என்னடா எல்லாவனும் உள்ள பிரச்சனை வச்சிருக்கிறானே, சரி ஸ்தோத்திரம். உடனே ஆண்டவருடைய சத்தம் கேட்டுச்சான். எல்லாருக்கும் ஆண்டவருடைய சத்தம் கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னாராம், ஒரு 2 நிமிஷம் நான் சர்ச்சில் எல்லாருக்கும் லைட் ஆஃப் பண்ணி விடுவேன், நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய செவுத்துல நீங்க அதை ஒவ்வொரு செவுத்துல ஆணி இருக்கும், அதுல நீங்க என்ன பண்ணிருங்க, மாட்டி வச்சிருங்க, அந்த மஞ்சள் பையை மாட்டி வச்சிருங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்களா, லைட் ஆஃப் பண்ண உடனேயே செவுத்துல கொண்டு போய் மாட்டிட்டாங்களாம். மாட்டின உடனே ஒரு 2 நிமிஷத்துல லைட் ஆன் பண்ணியாச்சா. ஆண்டவர் சொன்னாராம், உங்க எல்லா பிரச்சனையும் நீங்க இப்போ ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வந்து வச்சுட்டீங்க, ஸ்தோத்திரம். இப்போ இந்த மஞ்சள் பை நீங்க வச்சுட்டீங்கல்ல, அதுக்கு ஈடா வேற ஒரு மஞ்சள் பையை நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அந்த மஞ்சள் பையில இருக்கிற பிரச்சனையை நீங்க மாட்டி வச்சுட்டீங்க, ஆனா அதுக்கு ஈடா என்ன பண்ணுங்க, இன்னும் ஒரு பைய பக்கத்துல ஏதாகிலும் வேற ஒருத்தங்க மாட்டி இருப்பாங்க பாத்தீங்களா, அதை நீங்க எடுத்துட்டு உங்களுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். உடனே அந்த முதியோர் உள்பட ஐயோ என் பைய எங்க இருக்குன்னு தேடி அவருடைய பைய மட்டும் எடுத்துட்டு அவருடைய வீட்டுக்கு போனாராம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உபத்திரவம் உண்டு. ஒத்துக்கிறீங்களா நான் சொல்றது? எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு. ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிற உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்றன்றைக்கான உபத்திரவம் பிரச்சனை நமக்கு போதும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு என்ன அளிப்பேன்? ஆறுதல் அளிப்பேன். இந்த உலகமே ஆறுதலுக்காகத்தான் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. யாராகிலும் எனக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம துயரப்படும் பொழுது வேதத்தை எடுத்து வாசிக்கிறோம். கர்த்தர் ஏதாகிலும் ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்துட மாட்டாரா, அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கைக்கு இருக்கிற போராட்டத்தில் ஒரு நல்ல ஆறுதலாய் அமைந்திராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஆறுதலுக்காக நம்ம அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள்.
ஆமென். ஒரு ஊழியக்காரர் இப்படியாய் சொன்னாராம், நான் துயரப்படுகிறதை விரும்புகிறேன், நான் உபத்திரப்படுவதை விரும்புகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு முறை நான் துயரப்படும் போதும், ஒவ்வொரு முறை நான் உபத்திரவப்படும் பொழுதும் என்னை ஆறுதல் படுத்துகிறதற்காக கர்த்தராகி இயேசு இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீங்க துயரப்பட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. ஏன்னா அந்த துயரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறதுக்கு யார் இறங்கி வருகிறார்? கர்த்தரே இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஏதாகிலும் ஒரு பலவீனமா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலவீனத்திலிருந்து விடுதலை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ உலகத்துல எல்லாரும் துயரப்படுறாங்க, எல்லா துயரத்திற்கும் ஆண்டவர் பதிலை கொடுக்கிறாரா? எல்லா துயரத்திற்கும் ஆண்டவர் ஆறுதலா இருக்கிறாரான்னு கேட்டா அதற்கான பதில் இல்லை என்கிற வார்த்தையினாலே நம்ம முடிக்க முடியும். ஏன்னா எல்லா துயரத்திற்கும் ஆண்டவர் என்ன செய்ய போறது இல்லை, பதில் கொடுக்க போகிறது இல்லை. ஒரு சில துயரத்திற்கு மாத்திரம்தான் ஆண்டவர் ஆறுதலை கொடுப்பார். இன்னைக்கு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆமென், நான் துயரப்பட்டாலே எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? ஆறுதலா இருந்துருவார். ஆமென். ரெண்டு விதமான துயரம் உண்டுமா. ஒன்னு ஆவிக்குரிய துயரம், ஒன்னு உலக பிரகாரமான துயரம். அல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை சம்பாதிப்போங்கிறதான ஒரு உலக பிரகாரமான துயரம் உங்களிடத்துல இருந்தது என்று சொன்னால் அதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க மாட்டார், அதற்கான பாடங்களை கற்பித்து கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ ரெண்டு விதமான துயரம் உண்டு. முதலாவது ஆவிக்குரிய துயரம், இரண்டாவது உலக பிரகாரமான துயரம். அந்த ஆவிக்குரிய துயரத்துல ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், உலக பிரகாரமான துயரத்திலே கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வேதத்துல யோனா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அந்த யோனா அவன் தேவனுடைய வாயாய் அழைக்கப்பட்டவன். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை திட்டமாய் தெளிவுமாய் பட்டணங்களுக்கு அறிவிக்க தெரிந்து கொண்ட ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அந்த நினைப்பை வெளிப்படையாய் சொல்லுகிறதற்காக அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு துயரம் வருகிறது. அந்த துயரம் எடுத்து வாசிக்கலாம். யோனா 4:7. மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ் காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். ஹல்லேலூயா. இந்த யோனாவை குறித்து நம்ம நிறைய பேர் நம்ம படித்திருக்கிறோம் வேதத்துல. இந்த யோனா நினிவே பட்டணத்திற்கு போகிறார். நினிவே பட்டணத்தில் போய் அவர் பிரசங்கிக்கிறார். அவருடைய பிரசங்கத்தை முதல் நாள் கேட்ட அந்த வணங்கா கழுத்துள்ள நினிவே மக்கள் கேட்ட உடனே அற்புதமாய் அவர்கள் பாவ இருதயம் அடைந்து அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசமிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். உடனே ஆண்டவர் அந்த நினிவே மக்களுடைய கிரியைகளை கண்டு தான் சொன்ன அந்த காரியத்திற்கு மனஸ்தாபப்பட்டார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் அந்த யோனாவிற்கு ஒரு எண்ணம், ஆண்டவர் இந்த நினிவே பட்டணத்தை அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழித்து போடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம். முதல் நாள் போகிறார். ஃபர்ஸ்ட் டே கன்வென்ஷன் மீட்டிங்ல பிரசங்கம் பண்றார். ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்ண உடனேயே அந்த பிரசங்கத்தை கேட்கிற அந்த நினிவே மக்கள் முழுக்க மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய குடும்பமே, அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் உபவாசம் இருந்து தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்புகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த யோனா ஒவ்வொரு நாளும் அந்த நினிவே பட்டணத்திற்குள்ள போயிட்டு வரார். முதல் நாளிலிருந்து 40வது நாள் வரைக்கும் கரெக்டா எண்ணி 40வது நாள் அந்த பட்டணத்திலிருந்து வெளியில வந்துட்டு கிழக்கு பகுதியில் அவர் ஒரு கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. யாரு தங்கி இருக்கிறா? யோனா. நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. வெரி குட். யோனா தங்கிட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். தங்கிட்டு அவர் பார்க்கிறாரு, இந்த நினிவே பட்டணத்தை ஆண்டவர் எப்படி அழிக்க போறார். அக்கினி வரப்போதா, இல்ல கந்தகம் வரப்போதா, இல்ல கடல் இருக்கு, கடல் அலையினால் ஆண்டவர் மூடி போட போறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் அந்த நினிவே பட்டணத்துல இருந்து யோனா அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த பாடம் என்னன்னா, யோனா அந்த கிழக்கு பகுதியில் கூடாரம் அமைச்சிட்டு வெயில் டைம்ல
அவர் நின்றுட்டு இருக்கிறார், உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி ஒரு ஆமணக்கு செடி ஆண்டவர் முளைக்க பண்ணுகிறார். என்ன செடியை முளைக்க பண்ணுகிறார்? ஆமணக்கு செடியை ஆண்டவர் முளைக்க பண்ணுகிறார். அந்த ஆமணக்கு செடி முளைச்ச உடனே யோனாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு இளைப்பாறுதல், நல்ல ஒரு நிழலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அப்படி சந்தோஷப்பட்டிருந்ததான அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? அந்த ஆமணக்கு செடிக்கு மேலே ஒரு பூச்சை கட்டளையிடுகிறார். அந்த பூச்சி அந்த ஆமணக்கு செடியை கடிச்சு அதை முற்றிலுமாய் அழித்து போட்டு. 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அது அந்த ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காய்ந்து போனதுக்கு அப்புறம் இந்த யோனா அவன் தன்னுடைய இருதயத்துல மிகுந்த கோபப்படுகிறான். கோபப்பட்டு அந்த ஆமணக்கு செடி கரிந்து போயிட்டு காய்ந்து போயிட்டுன்னு உடனே அவன் தன்னுடைய இருதயத்துல துயரப்படுகிறான். ஆமென். தன்னுடைய இருதயத்துல துயரப்படுகிறான். அப்படி துயரப்படுகிறதான வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த அதிகாரத்துல அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியில முளைச்சிட்டு ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறியே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ. ஹல்லேலூயா. இந்த இடத்துல யோனா துயரப்படுகிறார். எதற்காக துயரப்படுகிறார் என்று சொன்னால், அந்த ஆமணக்கு செடி அது கருகி போயிருச்சேன்னு துயரப்படுகிறார். ஆத்துமாக்கள் அழிந்து போகிறதே என்று துயரப்பட வேண்டிய ஒரு யோனா ஆமணக்கு செடி அழிந்து போயிட்டேங்கிறதான ஒரு துயரம். இந்த இடத்துல யோனா துயரப்படுகிறார். ஆனால் கர்த்தர் அவருக்கு ஆறுதல் கொடுக்கல. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமாய் நாம் நட்டாத, நாம் விதைக்காத, ஒரு நாளிலே முளைத்து மறுநாளிலே அழிந்து போகிற அந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக நாம் துயரப்படுகிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவார், அழிந்து போகிற ஆத்துமாக்கள் எத்தனையோ இருக்கே, அவர்களுக்காக நீ ஒரு நாளாவது துயரப்பட்டியா? அவர்களுக்காக ஒரு நாளாவது நீ ஜெபிச்சியா? அவர்களுக்காக ஒரு நாளாவது என்னுடைய சமூகத்தில் நீ காத்திருந்தியா? ஏன் ஆண்டவரே அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலைன்னு ஒரு நாளாவது என்கிட்ட நீ கேள்வி கேட்டியா? ஆனா உன்னுடைய துயரம் என்னென்ன துயரம்? ஆண்டவரே, என் வீட்டில் இந்த பிரச்சனைப்பா, என் குடும்பத்தில் இந்த போராட்டம்யா, என்னுடைய குடும்பத்தில் என் பிள்ளைகள் இந்த மாதிரியான காரியங்களை செய்யறாங்கன்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நல்ல கிறிஸ்துவன், பெயர் கிறிஸ்துவன் நான் சொல்ல, அவங்களை விட்டுருங்க, ஒரு நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிறவன் ஆமணக்கு செடிக்காக துயரப்பட மாட்டான், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக துயரப்படுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்திலே எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாத பின்மாற்றத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். நம்ம குடும்பத்திலேயே ஆமென் ஆண்டவர்னா யாருன்னு தெரியாத ஒரு நபர்கள் இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்திலேயே இயேசுனா கேலி கிண்டல் பண்ணுகிற நபர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம துயரப்படுகிறத விட்டுட்டு நம்ம ஆமணக்கு செடிக்காக துயரப்படுகிறது அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அல்லேலூயா. அவன் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் தான். ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பார் தான். அது உண்மைதான், மெய்யான சத்தியம். ஆனால் உங்களுடைய துயரம் உலக பிரகாரமான காரியத்தில் இருக்கிறதா, இல்லை கர்த்தருக்கு பிரியமான ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கிறதா? அல்லேலூயா. அதை நீங்க சோதித்து பாருங்க. ஒரு நம்ம சிஸ்டர் அடிக்கடி அவங்களுடைய பிரசங்கத்தில் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். குறும்பூர்ல நம்ம அங்கிள் கிட்ட ஒரு குறிப்பிட்ட தாயார் அவங்க ஒவ்வொரு வாட்டியும் வருவாங்களாம். முதல் வாட்டி வரும் பொழுது ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்பாங்களாம். அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆண்டவர் பதில் கொடுத்து அற்புதமாய் சுகத்தை கொடுத்துருவாராம். இன்னொரு நாள் வரும் பொழுது ஐயா எனக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்பாங்களாம். அவங்களுக்கும் ஆண்டவர் ஜெபம் பண்ணதுனால கல்யாணம் நடந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுவாங்களா, அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு வந்து கேட்பாங்களாம். அதே போல ஜெபம் பண்ணுவாங்களா, குழந்தை பிறந்துருமா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு கேட்பாங்களாம். அப்போ அந்த குழந்தைங்க கல்யாணம் ஆகணும்னு கேட்பாங்களாம். அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த துயரம், எனக்காக துயரம், என் பிள்ளைங்களுக்காக துயரம், என்னுடைய குடும்பத்திற்காக துயரம், அப்படிப்பட்ட துயரத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆனால் 100க்கு 100 சந்தோஷத்தோடு அவர் பதில் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற காரியத்தை நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவங்க கேட்டுட்டாங்கன்னா வேகமாக தீவிரிச்சு போய் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வோம்.
ஆமா தானே? அதாகிலும் நம்ம ஏதாவது ஒரு காரியம் பிள்ளைங்களுக்கு தரணும்னு நினைச்சிருப்போம். அந்த காரியத்தையே பிள்ளைங்க கேட்டாங்கன்னா வேகமா போய் உதவி செய்வோம். மாறாக எனக்கு வேற ஒரு காரியம் தான் வேணும், இதை கொடுங்கன்னு சொன்னா சரி பிள்ளைகள் கேட்குதுன்னு கொடுப்போம். ஆனா சந்தோஷத்தோடு நம்ம கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்ளுகிறோமா இல்லை துக்கத்தோடு பெற்றுக்கொள்ளுகிறோமா? நமக்கு கொடுக்கிற கர்த்தர் சந்தோஷத்தோடு நிறைவாய் கொடுக்கிறாரா இல்லை துக்கத்தோடு கூட கொடுக்கிறாரா? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே நீங்களும் நானும் ஆமனுக்கு செடிக்காக கவலைப்படலாம், துயரப்படலாம், அதெல்லாம் சரிதான். ஆனா ரட்சிக்கப்பட்ட 5, 10, 15 வருஷம் ஆயிட்டோம், இன்னும் ஆமனுக்கு செடி அழிந்து போயிருக்கேன்ற ஒரு கவலை, ஒரு துயரம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்கு பாடங்களை மாத்திரமே கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த யோனா அவர் ஆமனுக்கு செடிக்காக துயரப்படுகிறார். அவர் பெரிய ஊழியக்காரர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஊழியக்காரர் யாருக்காக துயரப்படணும்? அழிந்து போகிற நினிவே ஆத்துமாக்களுக்காக துயரப்படணும். ஆமென். 1,16,000 எத்தனை மக்கள் இருக்கிறாங்க? 1,20,000. ஸ்தோத்திரம். 1,20,000 மக்கள் இந்த தேசத்துல இருக்கிறாங்களே, அவங்க எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்கன்னு எங்க போயிருவாங்க? நரகத்துக்கு போயிருவாங்களப்பா. அந்த மக்களை தயவு செய்து என்ன பண்ணுங்க, நீங்க காப்பாற்றிடுங்க. அந்த தீங்குக்கு அவங்களை தயவு செய்து என்ன பண்ணிடுங்க, விலக்கிடுங்கன்னு ஒரு ஜெபம் கூட அவரிடத்துல இல்லை. ஆனா அவருடைய துயரம் எதுக்காக? நேத்து முளைச்சு இன்னைக்கு காஞ்சு போன ஆமனுக்கு செடிக்காக ஒரு துயரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சபை மாத்திரம் நான் சொல்லல, நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற 99% சபை மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆமென், ஆமனுக்கு செடிக்காக கவலைப்படுகிற யோனாவை போல இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். யோனா அழைக்கப்பட்டது எதற்காக தெரியுமா பிரியமானவர்களே? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதியாய் அவன் அழைக்கப்பட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது எதற்காகமா? ஆமென். விக்கிரகத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டிருந்த நம்ம, ஏதோ ஒரு பிரஜாதி மார்க்கத்தாராய் இருந்த நம்ம கர்த்தர் தேடி வந்து அழைத்து ஜீவனை கொடுத்து உயிரை கொடுத்து மறுபடியுமாய் இழந்த ஸ்தானத்தில் நிற்க வச்சிருக்கிறாரா? ஒரு நல்ல ஒரு பொசிஷன் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். எதுக்காக? உங்களை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறதுக்காக அல்ல, உங்கள் நிமித்தம் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது சரிதானா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அப்போ ஆமனுக்கு செடிக்காக துயரப்பட்ட அந்த யோனாவிற்கு ஆண்டவர் ஆறுதல் கொடுக்கல. அந்த வசனத்தினுடைய கடைசியில் ஒரு பாடத்தை ஆண்டவர் அழகாய் கற்பித்து கொடுத்தார். அதை வாசிக்க ஒருவர் கேட்கலாம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும், 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும், அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. இன்னைக்கு நமக்கு எந்த இருதயம் பொருத்தப்படணும் தெரியுமா? இந்த மாம்சமான இருதயம் அது அகற்றப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவருடைய இருதயம் பொருத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த மாம்சமான இருதயம் எதை தெரியுமா வாஞ்சிக்கும்? மாம்சமான ஆசீர்வாதங்களை மட்டும்தான் வாசிக்கும். ஆமென். அதை ஒவ்வொரு நாளும் என்னுடைய குடும்பம், என்னுடைய கூடாரம், என்னுடைய வீடு, என்னுடைய வேலை, என்னுடைய பிள்ளைகள், ஆமென், எனக்கு 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 எனக்குன்னு இந்த இருதயம் அதை மட்டும்தான் வாஞ்சிக்கும். ஏன்னா இந்த இருதயத்திற்கு தெரிஞ்சதெல்லாம் மாம்சம்தான். தாவீது சொல்லுகிறார், மாம்சத்தோடு மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயம் மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கும் என்று சொன்னால் இந்த உலக பிரகாரமான காரியங்களை மட்டும்தான் அது வாஞ்சிக்கும். ஆனால் நம்ம அழைக்கப்பட்டதற்கான நோக்கம், நீங்கள நானும் என்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அன்றைக்கே இந்த மாம்சமான இருதயம் அகற்றப்பட்டு ஆவியானவருடைய இருதயம் பொருத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவருடைய இருதயம் பொருத்தப்பட்டுச்சுன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த ஆவியான இருதயத்தை, கர்த்தருடைய இருதயத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவனும் தன்னுடைய நாட்கள், தன்னுடைய ஜீவியத்திற்காக ஆசைப்பட மாட்டான். அவர் என்ன நினைக்கிறாரோ அவற்றை செய்து முடிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுவான். ஹல்லேலூயா. ஆமென். நான் உங்களை வலியுறுத்துகிற ஒரு காரியம் என்னன்னா, மாம்சமான இருதயத்தை நீங்க அப்புறப்படுத்திட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய இருதயம் உங்களுக்குள்ள இறங்கி வந்துருச்சுன்னா அவருடைய ராஜ்யத்தை நீங்க தேட ஆரம்பிப்பீங்க. அவருடைய நீதியை நீங்க தேட ஆரம்பிப்பீங்க. அவருடைய ராஜ்யத்தை நீதியை நீங்க தேடும் பொழுது நீங்கள் கேட்காத, ஜெபிக்காத இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? இந்த இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும்ன்ற ஒரு காரியம் இருக்கு பாத்தீங்களா? அந்த இவைகளை மாத்திரம் நம்ம கேட்டு 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 ஆண்டவரிடத்துல நம்ம சலித்து
செத்து போகிறோம். இன்னைக்கு நிறைய நாட்கள்ல என் ஜெபத்திற்கு பதில் வர மாட்டேங்குது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தொய்ந்து போகிறோம். நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் பதில் தர மாற்றுகிறார், நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய துயரம் நீங்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம காத்திருக்கிறோம். அதனால நம்ம ரொம்ப சோர்வடைகிறோம், இன்னும் அதிக துயரப்படுகிறோம். அது எதனால? ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாததுனால தான். ஸ்தோத்திரம். யோனா அவன் தீர்க்கதரிசி தான், ஆண்டவருடைய மெய்யான ஊழியக்காரன் தான், ஆண்டவருடைய இருதயத்தை தெரிந்து கொண்டவன், புரிந்து கொண்டவன் தான். அதனால தான் அவ்வளவு பாடுகள் பட்டோம் அந்த நினிவேற்கு நேராக அவன் கடந்து செல்கிறான். 3 நாள் நடை பிரயாணத்தினாலே அந்த பட்டணத்தை அடைகிறான். அந்த பட்டணத்தில் வந்த உடனே அந்த பட்டணத்தில் உள்ள மக்களுடைய எல்லாவற்றையும் அவன் வெளியரங்கமாய் அவன் ஒப்புவிக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்கமாய் பேசுகிறான். அப்படி தீர்க்கமாய் பேசுகிற அந்த இடத்துல எந்த பயமும் இல்லாமல் அவன் பேசுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சபையில நம்ம கர்த்தருக்காக நிறைய காரியங்களை பேசுறோம். அதே ஒரு வெளியா ஒரு இடத்துல வீதியில போயிட்டு ஆண்டவரை பத்தி சொன்னா ஒரு நடுக்கம் வரும். ஏன்னா அது ஒரு புது இடம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அப்போ யோனா புது இடத்துக்கு போகிறான், நினிவேவிற்கு போகிறான், முன்பாக பார்த்திராத ஒரு பகுதிக்கு போகிறான். அப்படி அந்த இடத்துல போனாலும் என்ன பண்ணுகிறான்? கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கிக்கிறான். அப்படிப்பட்ட அந்த யோனா தன்னுடைய இருதயத்தில் எதற்காக துயரப்படுகிறான்? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக என்ன பண்ணல? துயரப்படலை. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் யோசித்து பாருங்க. ஃபாஸ்டிங் பிரேயருக்கு நம்ம வரோம், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறோம், நம்ம தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் தானே. எத்தனை வருஷமா தேசங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறோம், எத்தனை வருஷமா எழுப்புதலுக்காக ஜெபித்திருக்கிறோம். நம்ம இப்பதான் ஊழியத்தை ஆரம்பிச்சோம். அநேக ஊழியக்காரர்கள் எத்தனையோ வருஷங்கள் எழுப்புதலுக்காக ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிச்சிருக்கிறாங்க. ஏன் இன்னும் அவர்கள் ரட்சிக்கப்படலைன்னா அந்த ஜெபம் இங்க இருந்து வருதுமா சிஸ்டர். உங்க ஜெபம் இங்க இருந்து வந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், அன்றைக்கே ஆண்டவர் பதில் கொடுத்திருப்பார். அல்லேலூயா. இங்க இருந்து வர்றதுனால ஆண்டவரே தேசத்தை ரட்சிங்க, தேசத்தை ரட்சிங்க அப்பா, தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஜெபம் இங்க இருந்து வர்றதுனால தான் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரல. ஹல்லேலூயா. அப்படி ஜெபத்திற்கு பதில் வராததுனால நம்ம துயரப்படுகிறோம். இந்த யோனா தேசத்திலே ரட்சிப்பு உண்டாக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், அந்த நினிவே பட்டணம் பாதுகாக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனுடைய கிரியைகளுக்காக பரலோகம் தீவிரிக்கிறது. அவன் தர்ஷீசுக்கு போறான். தர்ஷீசுக்கு போற வழியில அவன் நிமித்தம் அநேக உபத்திரவங்கள். தர்ஷீசிலிருந்து அந்த கப்பலிருந்து தூக்கி எறியப்படுகிறான். ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இவனுடைய கையாலத்தான் இந்த ஊழியத்தை நான் செஞ்சு முடிப்பேன் ஆண்டவர் வைராகியமாய் அவனை அந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார், நினிவே பட்டணத்திற்கு. அவ்வளவு வைராகியமாய் ஆண்டவர் கிரியை செய்கிறாரே, அந்த வைராகியத்திற்கு ஏற்ற ஒரு ஓட்டம் அந்த யோனா இடத்துல காணப்பட்டிருந்துச்சுன்னா அவன் துயரப்பட்டிருக்க மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை கேட்குதா, இல்லை நமக்கு பிரியமான காரியங்களை கேட்கிறதா? ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆமணக்கு செடி, அந்த ஆமணக்கு செடிக்கு விதை போட்டது யோனா கிடையாது. அந்த ஆமணக்கு செடிக்கு தண்ணி ஊத்துனது யோனா கிடையாது. அதை வளர்த்தது யோனா கிடையாது. ஆண்டவர் அந்த ஆமணக்கு செடிக்கு விதை போட்டார். அந்த செடிக்கான தண்ணீர் ஊற்றுனது, அதை வளர்த்தது எல்லாம் கர்த்தர். ஒரு நாளில் அந்த ஆமணக்கு செடி வளருது, திடீர்னு அந்த ஆமணக்கு செடி இல்லாம போயிருது. உடனே ஆண்டவர் இடத்துல முறுமுறுத்து துக்கப்படுகிற, துயரப்படுகிற அந்த யோனா, ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் தெளிவாய் ஒரு காரியத்தை யோனாவை குறித்து சொன்னார். நீ ஆமணக்கு செடிக்காக கவலைப்படுறல, நீ விதைக்கலப்பா, நீ தண்ணீர் ஊத்தலப்பா, நீ அந்த செடிக்காக எந்த பிரயாசமும் படலப்பா, அந்த செடி தான் உனக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதமாக இருந்த செடி ஒரு நாள் அது அழிந்து போயிருச்சு. ஆனால் நீ அதுக்காக துக்கப்படுறியே. நான் பிரயாசப்பட்டேன், தாயின் கருவில் உருவாக முன்னே நான் பெயர் சொல்லி அழைத்தேன், என்னுடைய சாயலால் என்னுடைய ரூபத்தின்படி நான் உண்டாக்கினேன். அவர்கள் பிரஜாதி மார்க்கத்தாராய் இருக்கிறார்களே, அவர்களுக்காக நீ என்றைக்காவது பிரயாசப்பட்டு இருக்கிறியான்னு சொல்லி யோனாவுக்கு ஒரு பாடத்தை கற்பித்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம உலக பிரகாரமான காரியத்திற்காக நம்ம துயரப்பட்டோம்னா ஆண்டவர் நமக்கு ஆறுதல் தரமாட்டார். எதை கொடுப்பார்? பாடத்தை கற்பித்து கொடுப்பார். பக்கத்தில் கைகளை பிடிச்சு சொல்லுவோமா? உலக பிரகாரமாய் துயரப்பட்டால் ஆண்டவர் நமக்கு பாடத்தை கற்பித்து கொடுப்பார். இன்னொரு ஸ்திரியை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிங்கள். லூக்கா 10வது அதிகாரம் 38வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்.
அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். ஹல்லேலூயா. இந்த வாசிக்கப்பட்டதான வசனம் நமக்கு பிரபலமான ஒரு வசனம். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மார்த்தாளுடைய வீட்டிற்கு வருகிறார். மார்த்தாளுடைய வீட்டிற்கு வரும் பொழுது மார்த்தாளும் மரியாளும் அவரை ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆண்டவர் வந்த உடனே அந்த வீட்டினுடைய உரிமையாளர் மார்த்தாள் அப்படிதான் சொல்லுது. மார்த்தாளுடைய வீட்டிற்கு தான் கர்த்தர் வருகிறார். அந்த வீட்டிற்கு உரிமை இல்லாத மரியாள், அதாவது சின்ன பிள்ளை, அவள் என்ன பண்றான்னா ஆண்டவரை அமர வச்சுட்டு அவரோடு கூட அவர் பேச ஆரம்பிக்கிறாள். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட அவ பேசுறா. ஆண்டவரே, எப்படிப்பட்ட பிரயாணம்ப்பா, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுங்க, உங்களுடைய சுவிசேஷத்தை குறித்து சொல்லுங்க அப்படின்னு அநேக காரியங்களை குறித்து மரியாள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து பேசுகிறாள். ஆனால் மார்த்தாளுக்கு ஒரு எண்ணம், ஆண்டவர் வந்திருக்கிறார், அவருக்கு நல்ல சிக்கன் மட்டன் என்ன பண்ணிடணும், நல்லா செஞ்சு வகை வகையாக என்ன பண்ணிடணும், போட்டு அவரை இம்ப்ரெஸ் பண்ணிடணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அதனால் அவள் துயரப்படுகிறது எதற்காக? தன்னுடைய வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதற்காக அவள் துயரப்படுகிறாள். அவள் துயரப்பட்டு இயேசுவின் இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றா. பாருங்களேன், அந்த கம்ப்ளைண்ட்டை வாசிக்க கேட்கலாம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஆமா, அந்த கம்ப்ளைண்ட் யார் மேலேயும் பாயுது? ஆண்டவர் மேலே. உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? நான் கவலைப்படுறேன், நீங்க ஏன் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க ஆண்டவரே? பார்த்தீங்களா கம்ப்ளைண்ட் எங்க போகுதுன்னு? உலக பிரகாரமான ஒரு காரியத்துக்காக மார்த்தாள் துயரப்படுறா, அவ உபத்திரவப்படுறா. அவ ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே, நான் எத்தனையோ வருஷம் என் வீடு கட்டப்படணும்னு துயரப்படுறேனே, உங்களுக்கு அதை பார்க்க முடியாதா? எத்தனையோ வருஷம் என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும்னு நான் ஜெபம் பண்றேனே, உங்களால் அது பார்க்க முடியாதா? ஆண்டவரே, என் வீடு கட்டப்படணுமே, நான் வேலைக்கு போகணுமே, எனக்கு கரங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமே, இப்படி நிறைய காரியத்துக்காக நான் என்ன பண்றேன், உங்க சமூகத்தில் காத்திருக்கிறேன், உங்களுக்கு கவலை கிடையாதா? ஹல்லேலூயா. தன்னுடைய வீட்டு வேலைகளை குறித்து அவள் வருத்தப்படுகிறாள். இன்னைக்கு ஆண்டவர் அதற்காக அந்த வருத்தத்திற்கு ஆறுதலை கொடுக்கல, அவர் பாடத்தை கற்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்கம்மா கடைசியா. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு மார்த்தாளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, 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 நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஒரு நிமிஷம் சொன்ன உடனே வாசிங்கன்னு பக்கத்துல இருக்கிறவங்கள முகத்தை பாருங்க, கரங்களை கொடுங்க, நல்ல பிடிங்க, சிரிங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுறமா. அல்லேலூயா. சரி, ரைட். இப்ப என்ன பாருங்க, நீங்க வாசிங்க. தேவையானது ஒண்ணுதான் மார்த்தாளே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். சின்ன பிள்ளை மரியாள் இருக்கிற பத்தியா, அவ தன்னை விட்டு எடுபடாத கரெக்டான ஒரு போர்ஷனை தெரிந்து கொண்டிருக்கிறா. தேவையானது ஒண்ணுதான், என் பாதத்தில் அமருகிறது மட்டும்தான் உனக்கு தேவை. என் பாதத்தில் அமர்ந்து என்னுடைய இருதயத்திற்குள்ள என்ன இருக்குன்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு கர்த்தருக்கு நான் சொல்லுவேன், ஆமென், ஆடம்பரமா ஊழியம் பண்றது கர்த்தருக்கு தேவை கிடையாது. என தருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல பாடணும், நல்ல ஆராதிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு காரியம் அல்ல. ஒரு 500 டிராக்ஸ் கையில எடுத்துட்டு நாள் ஒன்றுக்கு 500 டிராக்ஸ் தெரு தெருவா கொண்டு போய் கொடுத்து இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார்னு கொடுக்க வேண்டியது அதை ஆண்டவர் விரும்பல. தேவையானது ஒன்றே, அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. தேவையானது ஒண்ணே ஒண்ணுதாம்மா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஊழியத்துக்காக ஆண்டவருக்காக இவ்வளவு கொடுக்கணும், இந்த காரியங்களை பண்ணணும், ஐயோ சுவிசேஷ ஊழியம், அங்க போகணும், இங்க போகணும், அங்க போகணும். ஆண்டவர் விரும்புகிறது ஒண்ணே ஒண்ணுதான், அவர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற மரியாளை கர்த்தர் தேடுகிறான். ஹல்லேலூயா. மார்த்தா, என் வீட்டுக்கு வேலை செய்யணும், என் வீடு கட்டணும், என்னுடைய பிள்ளைகள் கட்டப்படணும், என்னுடைய பிள்ளைகள் டாக்டர் ஆகணும், என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க என் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக என்ன பண்றா? கேட்டா சொல்றது, என் பிள்ளை டாக்டர் ஆச்சுன்னா ஆண்டவருக்கு தான் மகிமை.
அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்க பிள்ளைங்க டாக்டர் ஆவதை காட்டிலும் நல்ல மனுஷனா மாறின கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. உங்க பிள்ளை பெரிய இன்ஜினியர் ஆகிறத காட்டிலும் நல்ல ஒரு ஊழியக்காரனான கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. அப்போ மார்த்தாளை போல பலவிதமான உலக பிரகாரமான காரியத்தை குறித்து நம்ம துயரப்பட்டோம்னா அந்த துயரத்திற்கு ஆண்டவர் ஆறுதல் அளிக்க மாட்டார், அந்த துயரத்திற்கு நல்ல பாடத்தை கற்பித்து கொடுப்பார். முன்பாக நம்ம பார்த்தோம், ஒரு யோனா எதற்காக துயரப்பட்டார்? ஆமணக்கு செடிக்காக துயரப்பட்டார். இரண்டாவது, இந்த மார்த்தாள் எதற்காக துயரப்படுகிறாள்? வீட்டு வேலை செய்யாம இருக்கேன்னு துயரப்படுகிறாள். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான துயரம். உலக பிரகாரமா எனக்கு இந்த காரியம் நடந்துருமா, எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் நடந்துருமா, எப்படி ஆகணும், என் பிள்ளைங்களுக்கு கரை சேர்த்துருவாங்களா, என் பிள்ளைங்க நகை போடணுமே, கட்டி கொடுத்துடலாமா, நகை 7 வயசு பிள்ளைக்கு இப்பத்துலேருந்தே உழைக்கிறது நகை போடணும்னு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. பிள்ளையை கொடுத்த கர்த்தர் பிள்ளைக்கான மாப்பிள்ளையை 7 வயசுக்கு முன்னாடியே படைச்சிட்டார். ஆமானா இல்லையா? பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, தேவையானதை கர்த்தர் தருவார். ஆமீன். இந்த யோனாவை பாருங்க, அவன் உலக பிரகாரமான காரியத்தை தேடினான், உலக பிரகாரமான காரியத்தை தேடி அவன் துக்கப்பட்டான். இந்த மார்த்தாளை பாருங்க, உலக பிரகாரமான வேலைக்காக அவள் ரொம்ப துக்கப்படுகிறாள். இன்னைக்கு நான் சொல்லுவேன், இந்த உலக பிரகாரமான காரியத்தை நீங்க தேடி 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 ரொம்ப களைச்சு போயிருக்கிறீங்கம்மா. இந்த உலக பிரகாரமா எப்படியாகிலும் எனக்கு அற்புதம் நடந்துராதா, ஏதாகிலும் ஒரு பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, ஏதாவது ஒரு வழியில எனக்கு நடந்துராதான்னு சொல்லிட்டு அங்க இங்க இங்க இங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஓடி 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 களைத்து கொண்டு வருகிறோம். நல்லா ஓடி விளையாடுகிற வயசுல இருக்கிற பிள்ளைங்க கூட அமீன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு காரியம். ஏன்? நான் தான் இதை பார்க்கணும், நான் நின்னாதான் அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். முன்னாடிலாம் ஸ்ட்ரெஸ் பிபிலாம் வயசானவங்களுக்கு தான் வரும், இப்பெல்லாம் 30 வயசு தாண்டிட்டு என்ன வந்துடுது? சரிதான் நான் சொல்றது? அல்லேலூயா. ஆமா, 30 வயசு தாண்டிட்டா. அதெல்லாம் ஏன் தெரியுமா? இந்த மார்த்தாளை போல, ஐயோ சாப்பாடு செய்யணுமே, ஐயோ குடும்பம் வாடகை கட்டணுமே. நான் சொல்லுவேன், முதலாவது தேவனுடைய நீதியை தேடுங்க, அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. ஆண்டவருடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களை குறித்து இருக்கு? என்னைக்கு நான் யோசிச்சிருக்கிறோமா, என்னுடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார், நான் செய்கிற ஊழியத்தை குறித்து ஆண்டவர் உண்மையாகவே சந்தோஷப்படுறாரா, நான் குடும்பத்தை நடத்துறேன்ல இந்த விதத்தை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுறாரா அப்படின்னு என்னைக்காவது நீங்க நினைச்சிருக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை ஒரு 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 வினோதமான எண்ணத்தை பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் கொடுத்தார். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம். ஒரு பிரசங்கியார் வெளியிலிருந்து வந்து இப்படியாய் பிரசங்கித்தார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் யாரு சொல்லுங்க? நம்ம தான் சர்ச், நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயம். அப்போ எனக்குள்ள ஒரு ஆசை, என்னுடைய இருதயம் தான் கர்த்தருடைய பலிபீடம். அப்ப இந்த ஆலயம் எப்படி இருக்கு? நான் இந்த ஆலயத்தை நல்லா சுத்திகரித்து வச்சிருக்கிறேனா, இந்த ஆலயத்தை கர்த்தருக்கு பிரியமா தான் வச்சிருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னுடைய இருதயத்திற்குள்ள. உடனே முழங்கால் போட்ட ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, இந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஒரு பராமரிப்போடு காக்கப்படுகிறது, இந்த ஆலயத்தில் நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்கிறத நான் பார்க்கணும் ஏசப்பா அப்படின்னு முழங்கால் படி போட்டு 2 கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கண்களை திறந்து எனக்கு காண்பிக்கிறார், ஒரு குடிசையை ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. அந்த குடிசையினுடைய வாசல்ல ஒரு சிறியவன், ஒரு சின்ன பிள்ளை இப்படி கரங்களை இப்படி தடுத்து நின்றுகிட்டு இருக்கிறான். நிற்கும் பொழுது அந்த பையனுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் அங்கியை தரித்தவராய் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த பெரியவர் அந்த குடிசைக்குள்ள நுழைகிறதற்கு இப்படியும் அப்படியும் அவர் நுழைகிறதற்கு பிரயாசப்படுகிறார். ஆனால் அந்த சிறியவன் என்ன பண்ணுகிறான்? 2 கரங்களை உயர்த்திட்டு என்ன பண்ணுகிறான்? இப்படி இப்படி வழி விடாதபடிக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டவரை, யார் அந்த சிறியவன்? யாரப்பா அந்த ஓலை குடிசை, அது என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ தான் அந்த சிறியவன். அல்லேலூயா. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆண்டவருக்காக எவ்வளவோ காரியத்தை செய்கிறேன், ஆண்டவருக்காக நான் இவ்வளவு தசம பாகம் கொடுக்கிறேன், ஆண்டவருக்காக இவ்வளவாய் ஊழியம் பண்ணுகிறேன் அப்படின்னு நீ நினைத்து கொண்டிருக்கிற. ஆனா உன் இருதயத்துல எனக்கு பிரியமான ஒரு இடத்தை நீ கொடுக்கல. அல்லேலூயா. எனக்கு பிரியமான இடத்தை நீ கொடுக்கல. இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தினுடைய வாசற் கதவுல ஆண்டவர் வெளியில தான் நின்று கொண்டிருக்கிறார். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல இருந்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் வெளியில நின்றுகிட்டு இருக்கிறேன், நான் உள்ள வரணும்னு பிரயாசப்படுகிறேன். அவர் வந்தா தான் சமாதானம்.
இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுவேன், இயேசு உங்க இருதயத்துக்குள்ள வந்தா தான் சமாதானம், அவர் வந்தா தான் துயரங்கள் மாறும். இன்னைக்கு ஏமா ஆமணக்கு செடிக்காக நம்ம துயரப்படுகிறோம்? ஏமா வீட்டு வேலை செய்ய முடியலையே நம்ம துயரப்படுகிறோம்? ஏன்னா இயேசு வெளியில நிக்கிறாருங்க. அவர் உங்க மனசுக்குள்ள வந்துட்டாருன்னா ஆமணக்கு செடி இல்ல, அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களுக்காக துயரப்படுவீங்க. அவர் உங்க இருதயத்துல வந்துட்டாருன்னா வீட்டு வேலைக்காக இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்காக துயரப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்ப தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு நீங்க எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சு கொண்டிருக்கிறீங்களா? இல்ல ஆமணக்கு செடிக்காக துயரப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமணக்கு செடிக்காக துயரப்படாதீங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்கள், உங்க குடும்பத்தில் இருக்கிற எத்தனையோ ஆத்துமாக்கள், இன்னைக்கு கர்த்தருடைய வருகை வந்தா நீங்களும் நானும் பரத்திற்கு போவோம். நம்ம வயித்துல பிறந்த பிள்ளைங்க பரத்துக்கு வருமா? இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய இரத்த பிள்ளைகள், அவர்கள் பரத்திற்கு வருவார்களா? அவர்களுக்காக துயரப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் எனக்காக அழுகாதீர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று கர்த்தர் அந்த சிலுவையை கொண்டு ஆமென் அந்த வீதியிலே நடக்கும் பொழுது அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்காக அழாதீங்க, உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படணுமே, அவர்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க? ஆத்தும பாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த பிரசங்கம் உங்களுக்கு ரொம்ப கடினமா இருந்தால் தயவாய் நான் மன்னிக்க வேண்டி நான் கேட்கிறேன். நான் ஆண்டவருடைய இருதயத்தை பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த உலக பிரகாரமான காரியத்துக்காக நம்ம துயரப்பட ஆமென், நமக்கு துயரத்திற்கு ஆறுதல் கிடைக்காது. ஆண்டவர் பாடங்களை கற்பித்து கொடுப்பார். எதுக்குமா ஆண்டவர் பாடத்தை கற்பித்து கொடுக்கிறார்? ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு லெசனை கற்பித்து கொடுக்கணும்? ஏன்னா அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யாருடைய துயரத்திற்கு தான் ஆறுதலா இருப்பாருங்க? இந்த இடத்துல உலக பிரகாரமாய் 2 பரிசுத்தவான்களை உங்களுக்கு முன்பாய் நிறுத்தினேன். அவங்க உலக பிரகாரமாய் துயரப்பட்டாங்க. அவங்களுடைய துயரத்திற்கு ஆண்டவர் பதில் தரல, பாடத்தை கொடுத்தார். ஆனா யாருடைய துயரத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார்? யாருடைய துயரத்திற்கு கர்த்தர் கண்ணீரை துடைப்பார் அப்படின்னா, எடுத்து வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, அப்பொழுது பேதுரு ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, உங்களை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு அருள்நாதர் இயேசுவை முகமுகமாய் பார்த்து இப்படியாய் கேட்கிறார், இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றினோமே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றினதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு அருள்நாதர் இயேசுவிற்காக என்னென்ன காரியத்தை இழந்தான். ஆமென். அவனும் அவனுடைய சகோதரனும் ஆமென் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி வலைகளை பழுது பார்த்து இருக்கிறதான அந்த வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவின் இடத்திலே வந்து, என் பின்னே வா அப்படின்னு கூப்பிட்டார். அல்லேலூயா. என் பின்னே வா, உன்னை நான் மீனை பிடிக்கிறவனா இல்லை, மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன், எனக்கு பின் சென்று வா அப்படின்னு ஆண்டவர் பேதுருவை பார்த்து கூப்பிட்டார். நம்பர் 1, அந்த பின்னி கொண்டிருந்த வலையை அப்படியே ஆண்டவருக்காக விட்டுட்டு பின்னாடி வந்தான். அல்லேலூயா. நம்பர் 2, அவனுடைய படகு, அவனுடைய ஜீவியத்திற்கு இருக்கிற அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு அருள்நாதர் இயேசுவிற்கு பின்பாக வந்தான். ஆமென். எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும்? அவனுடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்தான், அவனுடைய வீட்டை விட்டுட்டு வந்தான். இயேசு எங்க தூங்குனாரோ அங்கதான் தூங்குனான், இயேசு எங்க விழிச்சாரோ அங்கதான் விழிச்சான், இயேசு எங்க நடந்தாரோ பின்னாடியே நடந்தான். குடும்பத்தை விட்டுட்டு வந்தான் இயேசுவுக்காக. ஆமென். தகப்பன் இருந்திருக்கலாம், தகப்பனை விட்டுட்டு வந்தான், தாயை விட்டுட்டு வந்தான், ஆமென், வலையை விட்டுட்டு வந்தான், படகை விட்டுட்டு வந்தான், மீன்பிடி தொழிலை விட்டுட்டு வந்தான். ஆண்டவருக்காக விட்டுட்டு வந்த உடனே அவன் கேட்கிறான், நாங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்தோம் இல்லையா, எங்களுக்கு நீங்க என்னத்தை தருவீங்க? இப்படிப்பட்ட ஒரு துயரம். இன்னைக்கு பேதுரு கேட்குறான், எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஏசப்பா, நீங்க எதெல்லாம் விட்டுட்டு வான்னு சொன்னீங்களோ அதெல்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டேன், இன்னைக்கு நீங்க எனக்கு என்ன தருவீங்க? எடுத்து வாசிங்க 29வது வசனத்தை.
அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உலக பிரகாரமா நீங்க இயேசுக்காக இழந்தீங்கன்னா அவர் மறுமையில் உங்களுக்கு நன்மைகளை தருகிற கர்த்தர். நான் சொல்லுவேன், மறுமையில மாத்திரம் ஆசீர்வதிச்சுட்டு இம்மையில உங்களை விட்டுட்டு போறதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. தொடர்ந்து வாசிக்க கேட்கலாம். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் நாமத்தினாவது நீங்கள் எவற்றை இழந்தீர்களோ 1 டைம் இல்ல 2 டைம் இல்ல 100 தனையாய் பெற்றுக் கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய நாமத்திற்காக நம்ம எதங்க தியாகம் பண்றோம்? இயேசுக்காக எதங்க நம்ம தியாகம் பண்றோம்? ஆண்டவர் விட்டுட்டு வான்னு சொன்ன அந்த ஒரு பாவ பழக்கத்துல இருந்து கூட நம்ம வெளியில வர மாட்டேங்கிறோமே. ஆமென். அப்போ எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய துயரங்களை நீக்க முடியும்? நானாத்தான் இருப்பேன், நீங்க என் துயரத்தை நீக்கினாதான் ஆச்சு அப்படின்னு சொல்லுகிற ஒரு வாழ்க்கை இல்லை. ஆண்டவரே, பேதுருவை போல என் வலையை விட்டுட்டு வரேன், என் படகை விட்டுட்டு வரேன், என் வேலையை விட்டுட்டு வரேன், உங்களுக்காக நான் வரேன், எனக்கு நீங்க என்ன தருவீங்க? ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஆண்டவருக்காக நீங்க 1 ரூபாய் இழந்தீங்கன்னா அவர் 100 ரூபாயை திருப்பி தருவார். இதை நீங்க பணத்துக்காக நினைச்சு கொள்ளாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவருக்காக நீங்க எதை இழந்தீங்களோ 100 தனையாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. மரியாதைக்குரிய தேவ ஊழியர் மோகன் சிலாசரஸ் அங்கிள் அவர் தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ பயத்தோடு கூட சொல்றேன், அவர் தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல கணவன் மனைவியை மோகன் அங்கிள் ஜாய்ஸ் ஆன்டி 2 பேரும் திருமணம் ஆயிட்டு, அவங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திருமணம் ஆயிட்டு அவங்க எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அவர்கள் ஆண்டவருக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. தேசத்தினுடைய சிறை இருப்புகள் மாறணும்யா, தேசத்துல ஒரு எழுப்புதல் அக்கினியை போடுங்க, ஒரு பின்மாறிய ஊற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய இருதயத்துல ஒரு பாரம். ஏன்னா திருமணமாய் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. உடனே தீர்மானிக்கிறாங்க 2 பேரும், குழந்தைக்காக நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம், பேலன்ஸ் இருக்கிற நேரத்துல உபவாசம் இருந்து தேசத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் சொல்லி தீர்மானிக்கிறாங்க. நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரம் குழந்தைக்காக ஜெபிச்சு 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 அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதற்குள்ள ஊழியத்தை நல்ல பெருசாக்கிட்டார், நல்ல ஆசீர்வாதமாய் ஊழியத்தை வளர்த்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் வந்தது, அன்பான சகோதரி ஜாய்ஸ் ஆன்டினுடைய சிந்தனையில ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்தார். நீங்க இன்னும் எத்தனை நாள் தேசத்துக்காக ஜெபிக்காம உங்களுக்காகவே ஜெபிச்சுட்டு இருப்பீங்க? எத்தனை நாள் தேசத்துக்காக ஜெபிப்பாம உங்களுக்காகவே ஜெபிச்சுட்டு இருப்பீங்கன்னு ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அவங்க அங்கிள் கிட்ட கூட சொல்லாம போனாங்க. எனக்கு குழந்தை இதுக்கப்புறம் வந்தா என்ன வரலனா என்ன, நான் அழைக்கப்பட்டது கர்த்தருடைய வேலைக்காக. அல்லேலூயா. மருத்துவமனைக்கு போனாங்க. அவங்களுடைய கர்ப்பப்பையை நீக்கிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சாங்க. இப்போ 2 மணி நேரம் அவங்களுக்கு கெயினா கிடைச்சது. அந்த 2 மணி நேரமும் சேர்த்து தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ காரியம் நடக்கிறது என்ன தெரியுமா? அவங்க 2 பேரும் சேர்ந்து யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையா அவங்களுக்கு ஜெபிக்கிறாங்க, அவர்களுக்கு கர்த்தர் குழந்தைகளை தருகிறார். அநேகம் ஆயிரம் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய தகப்பன்களாய் அவர்கள் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய பெற்றோராய் அங்கிள் ஆன்டி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால ஒன்றை இழந்தாங்கம்மா, அவருடைய நாமத்தினால ஒன்னே இருந்தாங்க. இந்த இடத்துல பேதுருவை பார்த்து சொன்னார், நான் உனக்கு 100 தனையா தருவேன்னு. ஆனா அங்கிளுக்கு ஆண்டவர் 1,00,000 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய அநேக பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். பவுல் சொன்னார் தீமோத்தேயுவை பார்த்து, என்னுடைய சுவிசேஷத்தின் மூலமா நான் ஈண்டெடுத்த பிள்ளைன்னு. அதே போல அங்கிளுடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாய் அநேக பிள்ளைகள் ஆண்டவர் பெற்றெடுக்க உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஒன்னு ஆண்டவருக்காக இழந்தாங்க, 1,00,000 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ இயேசுக்காக எதமா இழக்கிறோம்? இன்னைக்கு இயேசுக்காக நம்ம ஏதாவது இழந்து துயரப்படுறோமா? இயேசுக்காக யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னு துயரப்படுங்க. நான் சொல்லுவேன், தலை குனிந்த இடத்துல தலைகளை உயர்த்துவார். ஆனா நம்ம துயரப்படுறது எதுக்காக தெரியுமா? நம்ம ஒரு இடத்துல போவோம், ஒரு நபரை ஒரு வார்த்தையில சண்டை போட்டுருவோம், அவர் மறுபடியும் 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிடுவாரு, நான் துயரப்படுவேன். ஆண்டவரே என்ன இப்படி பேசிட்டாங்க, அவங்கள ஏதாவது பண்ணுங்கப்பா. துயரம்.
அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆண்டவர் இந்த மாதிரி கேஸெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அவர் ரொம்ப துக்கப்படுவார். நீ பிடிக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்னன்னு தெரியுமாம்மா? நீ ரட்சிக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன தெரியுமா? யோனாவை போல அந்த செடிக்காக, ஆமணக்கு செடிக்காக நீ கஷ்டப்படுறதுக்கு, அழுகிறதுக்கு நான் உன்னை அழைக்கல. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பேதுரு இயேசுவுக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு பின்னாடி வந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ விட்டுட்டு வந்தது உண்மைதானப்பா, நான் சொல்றேன் 100 times you will receive, 100க்கு 100 நீ பெற்றுக்கொள்ளுவாய். கரம் தட்டின் ஆண்டவருக்கு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 100க்கு 100 நன்மைகளை கர்த்தர் தர போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்ம நேரத்தை கூட கொடுக்க முடியல தானே? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஆண்டவருக்காக நீங்க உங்க நேரத்தை கூட முழுமையா கொடுக்க முடியல. அப்போ ஆண்டவர் எப்படி நமக்கு அவருடைய நேரத்தை முழுமையா கொடுப்பார்? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும், அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான் ஐயா. அவருடைய பெயரை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான். ஆனா அவருடைய இருதயத்துல ஒரு காரியம் இருக்குல்ல, அந்த காரியத்தை என்னைக்கு சபை புரிஞ்சு கொள்ள போறோம்? அவருடைய இருதயத்தை என்னைக்கு நான் ஆராய்ந்து கொள்ள போகிறேன்? இன்னைக்கு எனக்கு ஆண்டவரே நான் இப்படிதான் இருப்பேன்ப்பா, என்ன நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் ஆசீர்வதித்திருவார். உடைந்த நொந்த இருதயத்தோடு நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய இருதயத்திலே நொறுக்கப்பட்டவராய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் நட்டலம்மா, நான் நீர் பாய்ச்சல, அதுவா வளர்ந்தது ஆமணக்கு செடி, அது கருகி போயிட்டுன்னு நான் கவலைப்படுறேன், துயரப்படுறேன். என் வீட்டு வேலைக்காக நான் துயரப்படுறேன். நான் ஆண்டவருடைய இருதயத்தை நான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக இழந்த பேதுரு கேட்டார், 100 தனையாய் நீ பெற்றுக்கொள்ளுவாய். அல்லேலூயா. இன்னொரு நபரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும், நீ உன்னுடைய தேசத்தையும், உன் இனத்தையும், உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், நீ உன்னுடைய தேசத்தையும், உன்னுடைய இனத்தையும், உன்னுடைய தகப்பன் வீட்டையும் எனக்காக விட்டுட்டு வா. விட்டுட்டு வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. அப்போ கர்த்தர் இங்க இருக்கிறார், தனியா அனுப்புகிறார். விட்டுட்டு வா, காண்பிக்கிற தேசத்திற்கு போ. ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டுட்டு வந்தார். ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தை விட்டுட்டு வந்தார். தன்னுடைய வீட்டை விட்டுட்டு வந்தார். அப்படி வந்ததுனால அவருக்கு துயரம் வந்தது உண்மைதான். ஏன்னா அடுத்த வசங்களை பார்க்கும்போது ஆபிரகாம் தங்கின தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. அதுக்கு அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், அந்த பஞ்சம் கொடிய பஞ்சமாய் இருந்தது. அப்போ ஆண்டவருடைய நாமத்தினால ஒரு காரியத்தை விட்டுட்டு வந்துட்டு ஆபிரகாம் பஞ்சத்துல இருக்கிறாருங்க. ஆண்டவர் சொன்னார், அந்த வார்த்தையை விட்டுட்டு தகப்பன் வீட்டை, குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த ஆபிரகாம் செல்வ செழிப்பா இல்லை, பஞ்சத்தின் மத்தியிலே வாழுகிறார். பஞ்சத்திலே அவர், கொடிய பஞ்சத்தின் மத்தியிலே அவர் வாழுகிறார். ஆண்டவர் சொன்னார், நீ விட்டுட்டு வந்தல்ல, உன்னுடைய ஆசீர்வாதத்தை பார் என்று சொல்லி 2-3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆசைப்படுறோம், இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆமாவா இல்லையா? அப்போ ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டார் தெரியுமாங்க? அவர் சும்மா ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தார். திடீர்னு ஒரு ஒலி, ஒரு அசரீரி குரலை போல வந்து, இதெல்லாம் நான் உனக்கு தருவேன்னு சொல்லிடல. ஆண்டவர் சொன்னார், உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு வா, உன்னுடைய பட்டணத்தை விட்டுட்டு வா, இந்த தேசத்தை விட்டுட்டு வா. இதெல்லாம் ஆண்டவருக்காக அவர் இழந்தார். அப்படி இழந்ததுனால தான் ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்தினார். அவர் இழந்ததுனால தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. ஒரு தேசத்தை விட்டுட்டு வந்தான், பூமியை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த பலிபீடத்திலிருந்து தேவ பயத்தோடு நொறுங்கின இருதயத்தோடு சொல்றேன், நீங்க ஆண்டவருக்காக எதை சிஸ்டர் விட்டீங்க? நீங்க ஆண்டவருக்காக எதை பிரதர் இழந்தீங்க? கேட்கிறோம், ஆண்டவரன் ஆசீர்வதிக்கலைன்னு அப்படியே தான் இருக்கிறேனே, ஏன் இன்னும் எனக்கு நன்மை கிடைக்கல, ஏன் இன்னும் எனக்கு வேலையில சமாதானம் கிடைக்கல? நீ என்னையா விட்ட ஆண்டவருக்காக?
நீ ஆண்டவருக்காக என்னையா செஞ்ச? அவருக்காக நீ ஏதாவது துயரப்பட்டியா? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக துயரப்பட்டியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பயத்தோடு நான் சொல்றேன், எந்த ஒருத்தர், எந்த ஒரு நபர், எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவருக்காக நீங்கள் இழக்கிறீர்களோ ஆண்டவர் 100 தனையாய் உங்களுக்கு திரும்பி தருவார். ஆபிரகாம் அது மாத்திரம் இல்லை, சொந்த பிள்ளையை ஆண்டவருக்காக இழந்தார். அல்லேலூயா. தன்னுடைய பலிபீடத்தில் கொண்டு போய் பிள்ளையை வச்சார். பிள்ளை பேரை சொல்ல கேட்கலாம், ஈசாக்கு. தன்னுடைய சொந்த பிள்ளையை இழக்கிறதுக்கு துணிஞ்சார். அல்லேலூயா. ஒத்த பிள்ளையை இழக்கிறதுக்கு துணிஞ்சார் பாருங்க. ஆண்டவர் பார்த்தார், அந்த ஒத்த பிள்ளையும் கொடுத்தாரு. ஆமென். பூமியில் உள்ள வம்சங்களையும் உனக்குள்ள ஆசை வச்சு தருவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம். இன்னைக்கு நான் கண்ணை மூடனா நான் போய் உட்கார்ற இடம் ஆபிரகாமுடைய மடியில தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆமணக்கு செடிக்காக நீங்க துயரப்பட்டீங்கன்னா ஆண்டவர் ஆறுதலா இருக்க மாட்டார். இந்த உலக பிரகாரமான காரியத்திற்காக துயரப்பட்டீங்கன்னா ஆண்டவர் ஆறுதலா இருக்க மாட்டார். மாறாக பாடத்தை சொல்லி கொடுப்பார். என்ன பாடம்? எதுக்கு அந்த பாடம்? உங்களை குத்துறதுக்காக அல்ல, உங்களை உருவாக்குகிறதற்காக. இன்னைக்கு நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல நமக்கு பாடம் சொல்லி தராங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் சொல்லி தராங்க. எதுக்காக அவ்வளோ ஸ்ட்ரிக்டா சொல்லி தராங்க? டீச்சருக்கு மேல கோபம் வருதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், அவங்க சொல்லி தர்றதுனால தான் இப்போ இந்த அளவுக்கு நம்ம நிற்கிறோம். நான் சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை கண்டித்து உணர்த்துகிறாரா? உங்களுடைய குற்றங்களை கண்டித்து உணர்த்துகிறாரா? உன் முகத்தை திருப்பிட்டு போயிடாதே. ஆண்டவர் உணர்த்துகிற காரியத்திற்கு உன்னுடைய முழங்கால்களை முடக்கு. எதனால ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசுகிறார்? எதனால கர்த்தர் என்னுடைய குற்றங்களை கண்டித்து உணர்த்துகிறார்? ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க ஐயா? பேசுங்க ஐயா, அடியேன் கேட்கிறேன். சாமுவேலை போல, பவுலை போல ஆண்டவரிடத்துல பேசுகிறதற்கு நீங்க ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த பாடத்தில் இருந்த டவுட்டை பிள்ளைங்கள்லாம் டீச்சர்ஸ் கிட்ட கேட்கறது போல, ஆண்டவரே இந்த கண்டிப்பான வார்த்தையை தரீங்கல்ல, நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க ஏசப்பா அப்படின்னு கேட்கிற இருதயம் உள்ள பிள்ளைகளை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பேதுரு அவன் படிப்பறிவில்லாதவன், அவன் பிரசங்கிக்கிறான். 3000 5000 ரட்சிக்கப்படுறாங்க. அவன் பிரசங்கிக்கிறான். அவன் கர்த்தருடைய பிள்ளைகள் அனுதினமும் சபையில சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அவன் நடக்கிறாமா, அவன் நிழலப்பட்டு சுகத்தை கர்த்தர் தருகிறார். மரித்து போனவன் நிழலப்பட்டு உயிரடைகிறார்கள். ஏன்? அவருடைய நாமத்தினால அந்த கிழிஞ்சு போன வலையும் உடைஞ்சு போன போட்டையும் விட்டுட்டு வந்ததனால கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய வேலை ஸ்தானத்தை நீ உறுதியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்லுவேன், உன் வேலை ஸ்தானத்தை நீ உறுதியா பிடிச்சுக்கிட்டு இருந்தனா உனக்கு சஞ்சலமும் தவிப்பும் தான் உன் வாழ்க்கையில வரும். ஆமென். ஆண்டவருடைய பாதத்தை உறுதியாய் பிடித்துக்கொள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பிடிக்கிற உனக்கு சமாதானம் நிறைவாய் காணப்படும். உன்னுடைய துயரத்திலே நான் கண்ணீரை துடைக்கிறவராய் இருப்பேன். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும்படியா எழுந்து நிற்கலாம்.